ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் அங்கே எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மோமோஸ் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது டேஸ்ட் வைஸ். இந்த ஷேப் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, மற்றபடிக்கு சூப்பர் டேஸ்ட்டுங்க. வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரே ஒரு கப் மாவு தாங்க எடுத்தேன். இதுக்கே 12 மோமோஸ் வந்திருந்தது. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த இருக்கிற தண்ணியிலே இந்த மாவு பைண்ட் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே வரணும். அப்படி ரொம்ப அந்த தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது சரியாகவே வராது. நம்ம சோமாஸ்கெல்லாம் மாவு பிசைவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதாங்க இதுக்கு பதம். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆயாச்சு. இது இந்த மாதிரி டைட் டோவாக இருக்கணும். இதை வந்து நம்ம மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இதுக்கு வந்து ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டஃபிங் வந்து நீங்கள் சிக்கன் இல்லைனா வந்து வெஜிடேரியன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு இந்த பூண்டுலாம் போட்டுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு நீங்கள் அதுலேயும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வந்து பிரஸ்ட் பீஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். உப்பும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். கொஞ்சம் நிறைய பெப்பரும் போட்டுக்கலாம், ஏன்னா காரம் இது மட்டும்தான் உள்ள ஸ்டஃபிங்கில். அதனால் கொஞ்சம் நிறையவே பெப்பர் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரே ஒரு ஸ்பூன் நல்லா கொதிக்கிற எண்ணெயை இது கூடவே ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்த்து இந்த மாவை வந்து திரட்டிட்டு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அந்த ஷேப்புக்கு வந்து இதை திரட்டுறது தான். இதுக்கு ஹெல்ப்புக்கு எனக்கு வந்து 2 அசிஸ்டண்ட் வந்திருந்தாங்க. என்னோடய வளர்ந்த குழந்தைங்க, அவங்க தான் வந்து இதோட ஷேப்லாம் வந்து எனக்கு மேக் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஒரு 2 ஷேப் தாங்க பண்ணியிருந்தேன், மற்றவங்க எல்லாமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக எனக்கு எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு எல்லாமே வந்து கறி பஃப் ஷேப்லேயே பண்ணி வச்சுட்டேன். ஒன்று வந்து பர்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு ரோஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நமக்கு வேலை ஆனால் போதும்ன்ட்டு அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். இது நம்ம திரட்டும் போது பூரியை விட இன்னும் கொஞ்சம் தின்னாக திரட்டிக்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மோமோ செய்யும் போது ரொம்ப திக்காக அந்த மாவு மட்டும் நிறைய இருக்காது. நம்ம நல்லா தின்னாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ஷேப்ஸ் பண்ணியிருக்கோம். நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, அது மட்டும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கறி பஃப் ஷேப்லாம் நான் பண்ணேன். மற்றது எல்லாமே 2 பசங்க தான் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இருக்கிறதுலே எந்த தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மாற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்னங்க, எல்லாத்தையுமே வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மோமோஸ் வந்து ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. ரொம்ப சாஃப்ட்டும் கூட. இது மேலே நான் துணி போட்டு மூடிட்டேன். அப்படி எதுவும் மூட வேண்டாம் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.